எல்லாருக்கும் என்னென்ன ரோல்ஸ் கிடைக்க போகுதுன்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. அது எல்லாமே கிளியராக கிடச்சிருச்சு. நான் லிஸ்ட் நோட் பண்ணி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். சொல்லிடுறேன். டீம் ஏல வந்து ஃபஸ்ட்டு அமித் வந்து கர்ணன் படத்தில் உள்ள சிவாஜி. அதில் வந்து 2 அம்பெல்லாம் குத்திட்டு நிற்கிறாரு. அப்போ வந்து கானா வினோத் சொல்கிறாரு, கர்ணா நீங்கள் ஒரு 2 அடி தள்ளியே நில்லுப்பா, என் கண்ணுக்குன்னு குத்திர போகிற அப்படின்னு. நான் சொல்லலை, நீங்கள் கானா வினோத் நான் வாய்ஸில் யோசிச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கர்ணா கலந்துருது பாருவோம் அருணா அப்படின்னு பாடுறாங்க. அதுக்கடுத்து விக்ரம் வந்து ரத்த கண்ணீர் படத்தில் உள்ள எம்ஆர் ராதா ரோல். பிரஜன் வந்து மேஜர் சுந்தரராஜன். கன்யகா வந்துட்டு புதிய பறவையில் உள்ள சரோஜா தேவி. அவங்க இப்போ ஒரு டாஸ்க் லெட்டர் ரீட் பண்ணியிருப்பாங்க. அது கூட அப்படியே சரோஜா தேவி மாதிரியே ரீட் பண்ணுறாங்க. நான் அவங்கக்கிட்ட இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அப்புறம் ஆதிரை வந்து வசந்த மாளிகை சிவாஜி. எனக்கு தெரிஞ்சு அவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து அரோரா எதிர்நீச்சல் படத்தில் உள்ள பட்டு மாமி. பட்டு மாதிரி இப்போவே அந்த பாஷையில் பேசிகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுபிக்ஷா வந்து திருவிளையாடலில் உள்ள நாகேஷ் கேரக்டர் அப்படியே ரொம்ப இது பண்ணிவிட்டு துருன்னு அங்கேயே ஓடிட்டு வரணும். நல்லா பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். அடுத்து திவ்யாவுக்கு வந்து தில்லானா மோகனாம்பாலில் உள்ள பத்மினி. கண்டிப்பாக அவங்களுக்கு ஐடியா இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை, ஆனால் பார்க்க மட்டும் சூப்பராக இருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து டீம் பியில் வந்து வினோத் வந்து டிஆர். இது யார் தான் இந்த ரோல் கொடுத்தாங்கன்னு தெரியாது. பெஸ்ட்டு ரோல். அந்த கவுண்டர்ஸ்லாம் சொல்லிகிட்டே இருக்கலாம். இப்போ வந்து அமித்தை பார்த்துட்டு டைட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு உடனே வந்து அந்த இடுப்பில் பெல்ட் போட்டு டைட் கரெக்டாக இருக்குன்னா கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஹைட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, டைட்டையாவது கரெக்டாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்துட்டு வியானா வந்து நான் மீன் குழம்பு வச்சு கொண்டு வரணும், பாரு வந்து நான் மீன் குழம்பு வச்சு கொண்டு வருவேன் அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க. உடனே வந்து எம்மா கோபிச்சட்டி பாலத்துலேருந்து வந்தியே, ஒரு சட்டியில் மீன் குழம்பாவது கொண்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்படி நிறைய கவுண்டர்ஸ் நான் ஆக்சுவலாக நோட் பண்ணி வச்சுருந்தேன், அதை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சபரிக்கு வந்து குணா கமல். அப்புறம் கமர்தீனுக்கு வந்து ரெமோ, அது உங்களுக்கே தெரியும், ரெமோவில் உள்ள சிவகார்த்திகேயன். அப்புறம் எஃப்ஜேக்கு வந்து வல்லவனில் உள்ள எஸ்டிஆர். இதில் காம்பினேஷன் பார்த்தீங்களா, வினோத் அப்பா, எஃப்ஜே வந்து பையன். அதுக்கப்புறம் ரம்யாவுக்கு வந்து பஞ்சதந்திரம் படத்தில் உள்ள தேவயானி. அந்த ராம் மாத்திரை சாப்பிட்ட அந்த மாதிரி சீன்ஸ் பண்ணணும். ரம்யா நல்லா பண்ணுவாங்கன்னு நினைப்போம். ஏன்னா கேப்டன்சி டாஸ்கே அவங்க வந்து கேப்டன்சி ரோலே எப்படி பண்ணுவாங்கன்னு நினச்சேன். அவங்க பண்ணது நிஜமாக எனக்கு ஒரு இது கிடைச்ச மாதிரி இருந்துச்சு, ஸ்லாப் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க கேப்டன்சி ஃபஸ்ட் 2 days. அப்புறம் பாரு வந்து சதிலீலாவதி படத்தில் உள்ள கோவை செல்லா. வியானா வந்து முதல் மரியாதை ராதா. வியானாவுக்கு மட்டும் கொஞ்சம் அந்த ஸ்லாங்லாம் கஷ்டமாக இருக்குது. அப்புறம் சாண்ட்ரா வந்து மதராசப்பட்டினமில் உள்ள ஏமி ஜாக்சன். சாண்ட்ரா வந்து சூப்பராக தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அதில் எந்த டவுட்ஸும் இல்லை. ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.